ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி அணி வென்றதால் விராட் கோலிக்கு மொத்தமாக கிடைத்தது எத்தனை கோடிகள் தெரியுமா? அதிர்ந்து போன கிரிக்கெட் உலகம். அதாவது நடந்து வந்த இந்த வருட ஐபிஎல் சீசன் நேற்றோடு முடிவுக்கு வந்தது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்றது ஆர்சிபி அணி. மேலும் நேற்று நடந்த இந்த போட்டிதான் அதிக பார்வையாளர்களை பெற்ற போட்டியாக சாதனை படைத்து இருக்கிறது. அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார் மூலமாக கிட்டத்தட்ட இந்த போட்டியை 62 கோடி பேர் பார்த்து உள்ளனர். அந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் இதுவரை இதற்கு முன்பு நடைபெற்ற எந்த ஒரு போட்டியும் ரசிகர்கள் பார்த்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த வருட ஐபிஎல் சீசனில் ஆர்சிபி அணி சொந்த மைதானத்தில் விளையாடாமல் எதிரணி மைதானத்தில் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்படி ஒரு சாதனையை வேறு எந்த ஒரு அணியும் பெற்றதே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் விராட் கோலிக்கு கிடைத்த பரிசு தொகை என்பது இதுவரையிலும் வேறு எந்த ஒரு வீரருக்கும் கிடைக்காத பரிசு தொகையாகும். இனிமேலும் கூட இந்த அளவுக்கு ஒரு பரிசு தொகை வேறு ஒரு வீரருக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அது ஏனென்றால் தற்போது வந்த தகவலின்படி ஏற்கனவே இந்த ஐபிஎல் சீசனில் விளையாடுவதற்கு ஆர்சிபி நிர்வாகம் விராட் கோலிக்கு 21 கோடி கொடுத்து தக்க வைத்தது. அதனைத் தொடர்ந்து இந்த ஐபிஎல் சீசனில் ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்றதால் ஆர்சிபி அணிக்கு முதல் பரிசு தொகையாக 20 கோடி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்தை பஞ்சாப் அணிக்கு 12.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 20 கோடி பரிசு தொகையை பெற்ற ஆர்சிபி அணி அதில் 2 கோடிகளை அணியில் உள்ள அனைத்து வீரர்களுக்கும் மீதி உள்ள 18 கோடியை விராட் கோலிக்கும் கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு அந்தந்த அணி நிர்வாகம் இப்படியாக போனஸ் என்று சில கோடிகளை கொடுப்பது வழக்கம். இதற்கு முன்பு சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளுக்கும் இப்படியாக அந்த அணிகளின் நிர்வாகங்கள் பரிசு தொகையை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த முறை விராட் கோலியின் 18 வருட உழைப்பை மையப்படுத்தி இந்த 18 கோடியை விராட் கோலிக்கு கூடுதலாக ஆர்சிபி நிர்வாகம் வழங்க இருக்கிறது. இதுபோக விராட் கோலி இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனில் மேன் ஆஃப் தி மேட்ச் மற்றும் சிக்சர்கள், பவுண்டரிகள், அதனைத் தொடர்ந்து மற்றும் சில விருதுகள் என அவைகளுக்கும் சேர்த்து பார்த்தால் அதுவே கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்பு வந்துவிடும். இதுபோக விராட் கோலிக்கு ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதால் அந்த மாநில அரசு ஆர்சிபி அணிக்கு சில கோடிகளை கொடுக்க உள்ளது. குறிப்பாக விராட் கோலிக்கு 10 முதல் 15 கோடிகள் வரை கொடுக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுபோக இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனில் இவர் சில விளம்பர ஸ்பான்சர்களையும் பெற்றுள்ளார். அதன் மூலமாக கிட்டத்தட்ட இவர் 137 கோடி வரை சம்பளமாக பெற்று இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோக இந்த வருட ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளதால் இவருக்கு மற்ற மாநிலங்களில் இருந்தும் மற்ற முக்கிய தலைவர்களிடம் இருந்தும் முக்கிய ஸ்பான்சர்ஷிப்களிடம் இருந்தும் கூடுதலாக பரிசு தொகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையிலும் பார்த்தால் எப்படியும் இவரது கைகளுக்கு குறைந்தது 50 கோடிகளாவது வந்துவிடும். இதுபோக இவர் ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை பெற்ற அந்த புகைப்படத்தை இவருடைய சமூக வலைதள கணக்குகளான இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் இவர் பதிவிடுவதால் அதன் மூலம் மட்டுமே கிட்டத்தட்ட 190 கோடி வரை இவருக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் இதுவே கிட்டத்தட்ட 450 கோடி வரை வந்துவிட்டது. இதுபோக தனிப்பட்ட முறையில் இவருக்கு தொழில் அதிபர்கள் சிலர் பரிசு தொகை கொடுத்து கௌரவிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எப்படி பார்த்தாலும் இந்த வருட ஐபிஎல் தொடரில் ஐபிஎல் கோப்பையை வென்றதன் மூலமாக கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் அதிகமாக விராட் கோலி பரிசு தொகையை பெற்றிருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது இவர் இந்த ஒத்த போட்டியில் வெற்றி பெற்றதால் இவருக்கு கிடைக்கும் தொகையை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் ஒரு ஊரையே விலக்கி வாங்கிவிடலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு வெற்றியின் மூலமாக விராட் கோலி கோடிகளை அள்ள இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2025
சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய ஆர்சிபி அணி பற்றியும் இந்த வெற்றி மூலமாக கிங் கோலிக்கு கிடைக்க போகும் கோடிகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.